900க்கும் மேற்பட்ட வீடுகள் கடந்த 1 மாசத்துல இடிக்கப்பட்டிருக்குது. பூந்தமல்லி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்துல 900 வீடுகள், அது மட்டும் இல்லாம வணிக வளாகங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்குது. 45க்கும் மேற்பட்ட கல்யாண மண்டபங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்ன காரணத்துக்காகன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து புறம்போக்கு நிலத்துல கட்டியிருக்காங்க. அதனால வந்து கோர்ட்டுடைய ஆர்டர் இடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லி தான் வந்து எல்லாமே எந்தவித முன் எச்சரிக்கையும் குடுக்காம இடிக்கல. ஆல்ரெடி வந்து ஒரு நோட்டீஸ் குடுத்துருக்காங்க. அத ப்ராப்பரா தான் வந்து இடிச்சிருக்காங்க. நெறைய பேர் நான் பார்க்குறேன் சமூக வலைதளங்கள்ல இத வந்து நார்மலைஸ் பண்றீங்க. இத பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, சப்போர்ட் பண்ணி இத வந்து கவர்ன்மெண்ட் வந்து சொல்லியிருக்குன்னு. அப்ப கவர்ன்மெண்ட் சொல்லுச்சா இல்லையா? அ அரசு வந்து புறம்போக்கு நிலத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பட்டா தரப்படும்னு கவர்ன்மெண்ட் சொல்லுச்சல்ல. அப்ப ஏன் வந்து அத சொல்லணும்? அத சொல்லி ஏன் வந்து மக்களுக்கு நம்பிக்கைய குடுக்கணும்? அதுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செஞ்சு தராம, இந்த புறம்போக்கு நிலத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் இருங்க. எங்களுக்கு தேவையானப்ப நாங்க வந்து இந்த நிலத்த வந்து அகற்றிருவோம் அப்படின்னு வந்து நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு வந்து நம்பிக்கைய குடுக்கணும் மக்களுக்கு? நம்பிக்கைய குடுத்தனால தானே அவங்க வந்து அதே இடத்துல பல வருஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து இப்ப பைப் கனெக்ஷன்லேருந்து சிலிண்டர், கேஸ் குடுத்துருக்கிறீங்க. ஏன் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் தந்திருக்கிறீங்க. ஒரு ரேஷன் கார்டு தந்திருக்கீங்க. அப்ப வந்து எல்லாத்துலயும் அந்த அட்ரஸ் இருக்குல்ல. அப்ப ஏன் அதெல்லாம் தரணும்? அப்ப அந்த ரேஷன் கார்டு தர்றதுக்கு முன்னாடி, அந்த அட்ரஸ் ப்ரூஃப் தர்றதுக்கு முன்னாடி, இது புறம்போக்கு நிலம். உங்களுக்கு இங்க பட்டா இருக்குதான்னு சொல்லிட்டு, விசாரிக்க வேண்டியது யாருடைய வேல? அப்போ இது எல்லாமே வந்து பின்னாடி என்ன இருக்குதுன்னே தெரியாம, ஜென்ரலா ஒரு விஷயத்த வந்து நார்மலைஸ் பண்றது. மக்கள மேலும் மேலும் வந்து கஷ்டப்படுறத வந்து, அது இன்னைக்கு ஒரு நார்மலைஸ் பண்றதா ஆயிப்போச்சு.